மிஷ்காத்தில் இருக்க இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலம் வரும் எல்லாருமே வட்டியை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஒருத்தன் கூட அப்படியே வட்டியில ஊறி தலைச்சிருவாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படித்தான் அவன் வட்டியே வேணான்னு அவன் சொல்லுவான், அதனால வட்டி பயன்படுத்திட்டு இருப்பான். இப்போ ரசூலுல்லாஹ் எச்சரிச்சுட்டு தான் போயிருக்காங்க. அவன் சொல்றாங்க, வட்டியுடைய புகை கூட அவனுக்கு படியாம அவனு மேல இருக்காது, கண்டிப்பா வட்டியில தான் இருக்காங்க. இந்த வட்டினால தான் ஏழைகள் இருக்காங்க, போர்கள் நடக்குது, உயிர்கள் போகுது, ரத்த ஆறு ஓடப்படுது. இதனால தான் அல்லாஹ் சொல்றான், எல்லா பாவத்தை விட இதுக்கு மேல ஒரு பாவமே கிடையாது. இந்த வட்டி தான், கரன்சி தான் பேசுது, இந்த கந்து வட்டியெல்லாம் பேசலாது. இந்த கரன்சி வட்டியை தான் அல்லாஹ் சொல்றான், இது வந்து பன்மடங்கா பெருகிட்டு இருக்கிற வட்டி. இது என்னைக்காவது இறங்கி இருக்கா? கேட்டா என்னம்மா, வட்டியும் வியாபாரத்தை போன்றதும்மா. யாரு இன்னைக்கு நாம பேசுவோம், யூதன் பேசின அந்த வசனத்தை நாம பேசுவோம், வட்டியும் வியாபாரத்தை போன்றதுன்னு. என்னைக்காவது அமெரிக்கன் டாலர் ரிவர்ஸ்ல போயிருக்கா? 12 ரூபா இருந்துச்சு டாலர் 1945 நம்ம கையெழுத்து போடும்போது. இப்போ எவ்வளோ? 70 சொச்சம். வரலாற்றில் எப்பயுமே ரிவர்ஸ்ல போனதே கிடையாது, ஏறிக்கிட்டே தான் போகும். இதான் எல்லாம் சொல்றான், பன்மடங்கு ஏறிட்டே போனது என்னது? வட்டி. அது ரிவர்ஸ் இன்க்ரீஸ்ல தான் போயிட்டு இருக்கும், டிக்ரீஸ்ல அது போகாது. இது ஹராம்னு முதல்ல ஃபத்வா கொடுக்கணும். நிர்பந்தமான சூழ்நிலை இது, இல்லைன்னு நீங்க சாப்பிடவே முடியாது. அதனால பயன்படுத்தவும் செய்யணும். அதே சமயம் சேமிப்பா அதை வைக்கிறத அவாய்ட் பண்றது சிறந்தது. மற்றபடி பேங்க்ல வட்டிக்கு நீங்க கணக்கே எழுதுனாலும் வேலை செய்யறது ஹராம். நீங்க போய் கேஷியரா வேலை செஞ்சாலும் சரி, அது வந்து ஹராமு. பேங்க்ல வந்து அந்த வேலையை வந்து செய்யக்கூடாது. அந்த பேங்குடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்குல்ல, அந்த ஆபீஸ் ஒர்க்கு, கணக்கு எழுதுறது, சாட்சியா இருக்கிறது, இது எல்லாமே ஹராமு. இந்த மாதிரியான இந்த ஹராமில் இருந்து நம்ம வெளியே வரணும்னு சொல்லி உலமாக்கள் வந்து ஃபத்வா கொடுக்கணும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, பன்மடங்காக பெருகி வரும் வட்டியை உண்ணாதீர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 3ஆம் அத்தியாயத்தில் 130 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். மக்களுடைய செல்வங்களுடன் கலந்து பெருக வேண்டும் என்பதற்காக நீங்கள் வட்டிக்கு விடும் பணம் அல்லாஹ்விடத்தில் பெருகுவதில்லை. 30ஆம் அத்தியாயத்தில் 39 வசனம். பொருளாதாரத்தில் தானே இப்போ கலந்து விட்டுருக்கானே வட்டிக்கு, அது வட்டியாக அவங்களுக்கு திருப்பி அது போகுது. அல்லாஹ் இத்தகைய அந்த கொடூரமான பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.